வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 சோபக்கிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20, 2023 இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சி, அதாவது மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த சனி பகவானால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான நற்பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது அவர் நற்பலனை செய்யக்கூடிய இடம். சனி பகவானுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் கோச்சார கிரகமாக வரும்போது அவர் நற்பலனை அதிக அளவில் செய்வார். இப்போ இந்த கன்னி ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கு இயற்கையில் சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மற்றும் 6 அப்படின்னு 2 ஸ்தானங்களுக்கு உரிய கிரகமாக வருவார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். 6ஆம் இடம் என்பது கடன், ருணம், ரோகம், வம்பு, வழக்கு, சத்ரு அப்படின்னு ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த இடத்துக்கு சனி பகவான் வருகிறாரே, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கெடுபலனை செய்து விடுமா அப்படிங்கிறதான கேள்வி இல்லை. அதற்கு மாறாக எல்லாமே நடக்கும். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வரும்போது கடன் இல்லை. இது நாள் வரைக்கும் லோன் வாங்கி வச்சுருக்கோங்க, கைமாத்தா வாங்கின கடனே 10 லட்சம் தாண்டுதுங்க, சொல்ல முடியல, வீட்டை விட்டு காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு போயிடுறேன், நைட்டு லேட் நைட்டாக வந்து படுக்கிறேன், கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடனுக்கான தீர்வு கிடைக்கும். அப்போது அந்த கடனை செட்டில் பண்ணிடுவீங்க, பைசல் பண்ணிடுவீங்க. அப்போ வரவு வரணும் இல்லையா? அப்போது வருமானம் வரப்போகுது. வருமானம் எப்படி வரும்? ஒன்று உத்தியோகம் நல்லா இருக்கணும், இல்லை தொழில் நல்லா நடக்கணும். அப்போது இது 2 விதமாகவும் வருமானம் வரும். 3வது ஒரு விதமாக வருமானம் வரலாம். அது நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருமானம் வரலாம். அப்போ இந்த வருமானம் வரக்கூடிய சோர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடைப்பட்டிருந்த இடங்கள்லாம் அந்த விஷயங்கள் நிவர்த்தியாகி வருமானம், பணம் அதிகமாக வரப்போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. கடன் அப்படின்னு ஒன்று சொல்லியாச்சு. அடுத்து வழக்கு, கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சி வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்தே முடியலன்னு சொன்னவங்க பல பேர் கன்னிராசிக்காரர்கள். கோர்ட்டு படி ஏறி 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 அழுத்து போனவங்க பல பேர். அட்வொகேட்ஸுக்கு லா பாயிண்ட்ஸை தெரியறத விட கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக லா பாயிண்ட் தெரியும். அந்த அளவுக்கு வக்கீல் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் கேஸ் கட்ட தூக்கி அலைஞ்சவங்க அதிக பேர். இந்த மாதிரியான நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் அப்படின்னம்னா ஒரு கேஸில் மட்டும் இல்லை ரிலீஃப், நீங்கள் எந்த விதமான கேஸில் மாட்டியிருந்தாலும் அதுலேருந்து ரிலீஃப். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஒன்று ஞாபகமாக வச்சுக்கணும். கோர்ட்டில் ஜட்ஜ் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, அவர்களெல்லாம் நீதித்துறையில் நீதி பரிமாணத்தை சரியாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த சனி பகவான் தான் கிரகங்களின் நீதிமான். நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு நமக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவர். அப்போ அவர் 6ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு நற்பலனை செய்ய போகிறார். அப்போ நீங்கள் நீதி, நேர்மை, தர்மத்தோடு நடந்துக்கணும். நீங்கள் அந்த பொய் சொல்வது, குறுக்கு வழியில் போவது, நம்ம இடையில் போய் சில காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பது. இப்போ கோயிலில் கூட ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு விஷயத்துக்காக ஒரு க்யூவில் நின்று போவாங்க. சில பேர் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள்லாம் அந்த லைனில் நிற்கும்போது முன்னே சென்று தரிசனம் பார்த்துட்டு போவாங்க. அப்படி பார்ப்பதால் எந்த பலனும் இல்லை. எந்த தெய்வமும் அனுகிரகிக்க போகிறதில்லை. உங்களுடைய பணபலத்தை காட்டி தெய்வத்தை விலைக்கு வாங்க முடியாது. அப்போது நீதி நேர்மை தவறாமல் நீங்கள் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கடவுளிடம் முறையிட்டு அதே மாதிரி சட்டத்துறையிலும் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியால்
சட்டத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சட்ட ரீதியாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் இந்த சனி பயிற்சியோட முக்கியம். சனி பகவான் தான் ஜஸ்டிஸ். அவர்கிட்ட நீங்கள் பொய் சொல்லாமல் நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு 100 மடங்கு நற்பலன் கிடைக்கும். இப்போ கடன் கிடையாது, வழக்கு கிடையாது, நோய் நொடி கிடையாது. அடுத்து நோய் நொடிக்கும் அந்த இடம்தான் காரணம். அந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்போது நோய் நொடி இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப். கிரானிக்கல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது பரம்பரை வியாதியாக வரும். சிறு வயசுலேருந்தே ஒரு வியாதி இருக்கும். அது நாள்பட அதிகரிக்கும். ஒரு 55 வயசு 50 வயசை தொடும்போது அதோடைய தொந்தரவு தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரியான வியாதிகள் நிறையா இருக்குது. இந்த ஆஸ்மா தொந்தரவு, தும்மல், கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது, இந்த மாதிரி ஒரு கபம் கட்டிக்கும் மார்பில். சில பேருக்கு இந்த இதயத்தில் அடைப்புன்னு சொல்லுவாங்க, இந்த கொழுப்பு அடைப்பு. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ஓய்வில் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு பிளாக் அப்படிம்பாங்க, 2 பிளாக்குமாங்க, 3 பிளாக், அதெல்லாம் ஆஞ்சியோகிராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கான ரிசல்ட் தெரியும். நல்ல வைத்தியரிடம் நீங்கள் போவீங்க, நல்ல டாக்டர் ஆலோசனை கிடைக்கும். இந்த மாதிரி மருத்துவம் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லை இயற்கையாகவே இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். இப்போ சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் விழுது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே சனி பகவானுடைய பார்வை விழுவதால் தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும். ஏன் தூக்கம் கெட்டு போகுது? டென்ஷனால் தூக்கம் கெட்டு போகலாம். இல்லை அதிகமாக நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கோம், ஒர்க்கு, அப்போ நிறைய உழைக்கிறோன்னா அதுக்கான காசு வரும். அப்போ அதோடைய சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், யாரை போய் பார்த்தால் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த தொழில் உத்தியோகம் நிமித்தமான உங்களுடைய சிந்தனைகள் இருப்பதால் கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும். அதனால் தூக்கத்திற்கு கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நேரங்கள்னால் உடல் உபாதைகள் ஏற்படலாம். தூக்கம் கெட்டு போவதால் உடல் உபாதைகள் கெட்டு போகலாம். ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் அந்த 12ஆம் இடம் மீது சனி பகவானின் பார்வைப்படுவதால் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சகோதர உறவுகள் மூலமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது இளைய சகோதரர்களாக இருக்கலாம். அவர்கள் மூலம் ஏதாவது சில சிக்கல்கள் போகலாம். அதனால் தம்பி தங்கைகள் மூலம் ஏற்படக்கூடிய உறவுகளில் ஏதாவது விரிசல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இயக்கும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இயக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஏப்ரல் கடைசி, மே மாதம் முதல் வாரத்தில் 9ஆம் இடம் வந்துடுவார். 9ஆம் இடம் வந்தார்னா அது ஒரு விசேஷமான இடம். அங்கு வரும்போது உங்களுக்கு சில நற்பலன்கள்லாம் நடக்கும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது இந்த சகோதர உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல்களில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால் இந்த 4 மாதம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. குரு பகவான் பெயர்ச்சி ஏப்ரல் கடைசி, மே ஃபர்ஸ்ட் வீக்கு, அந்த நேரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த கடன் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிடுவோம்னு சொன்னோம் இல்லையா, அது மே மாதம் நடக்கும். கடன் எல்லாத்தையும் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில் பண்ணிவிடுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்களுடைய தகப்பனார், தாய் வழி உறவுகள் எல்லோருடைய நட்பும் அரவணைப்பும் கிடைக்கும். அதில் குறிப்பாக தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். அவர்களுடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த வயதினர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல உயர்வு கிடைக்கும். சிறு வயதினர்களாக இருந்தாலும் சரி, படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். வயதானவர்களுக்கு ரொம்ப யோகம் நல்லாயிருக்கு. உட்கார்ந்த இடத்துல டீ காஃபி சாப்பிட்ற சகல வசதிகளையும் யாரோ உங்களுக்கு பரிமாறுவாங்க. ஈஸி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்த்துட்டு, வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்துட்டு, யூடியூப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு பொழுதை கழிக்கலாம். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் தெய்வீக நம்பிக்கையோடு சில புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு வளமான ஒரு
வாழ்க்கைக்கு அடித்தளம் இட்டு தந்திருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி. அதனால் இது ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமை தோறும் செய்வது, அல்லது மாதம் ஒரு முறையாது அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையாது சனிக்கிழமைகளில் கிரிவலம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை செய்யும். இது ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சி.